கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 17:14, மேத்யூ 17:14. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. அதாவது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஒரு நிமிஷம் அப்படி பாருங்களேன். முதல் 13 வசனங்கள் என்ன பார்க்கிறோம்? அவங்க வந்து மறுரூப மலையில மேலே அப்படியே ஒரு தேவனுடைய மகிமையில், அவ்வளோ ஒரு மகிமையில் இருந்துட்டு கீழே இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்த உடனே அவங்க என்ன பார்க்குறாங்க? அதாவது ஒரு டெஸ்பரேட் ஃபாதர் என்று சொல்லக்கூடியதா, ஒரு வழியே இல்லாமல் ஓடி வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய மனிதனுடைய தேவையை சொல்லக்கூடிய ஒரு காரியம், தன்னுடைய பிள்ளை ரொம்ப மோசமான இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன மாதிரியான ஒரு எதிர்மனை பாருங்களேன். ஒரு தெய்வீக மகிமையினுடைய இதில் இருந்துட்டு கீழே பார்த்தா எவ்வளோ மோசமாக இருக்குது. கீழே உடைந்து போன, நொறுங்கி போன மனித காரியங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்களேன். ஒரு மலையில் வந்து தெய்வீக மலை, தெய்வீக மகிமை, கீழே வந்து என்ன, ஒரு புரோக்கன்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நொறுங்கி போன மனிதனுடைய ஒரு காரியம். இப்போ அவங்க கீழே வரும்போது திரளான ஜனங்கள் அவர்கிட்ட வர்றாங்க. ஏன்னா எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து ஏற்கனவே சீஷர்களை விட்டுட்டு தான் போனார். யாரை கூட்டு போனார்? பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசு கிறிஸ்து 4 பேர் தான் மேலே போனாங்க. மீதி எல்லாரும் கீழே தான் இருந்தாங்க. கீழே என்ன, ஒரே கன்ஃபியூஷனு, எல்லா கூட்டம், ஒரே பாடு, போராட்டம், இப்படிப்பட்ட ஒரு காரியம். இதில் ஒருத்தர் மட்டும் ஓடி வர்றார். என்ன அவர் என்னங்கிறத அடுத்த வருஷம் இந்த வசனத்தில் பார்க்குறோம். அவர் பையனுக்கு எவ்வளோ சுகம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வரும்போது என்ன, முழங்கால் படியிட்டு என்று சொல்லக்கூடிய காரியத்தை போட்டிருக்கு. இந்த கிரேக்க மொழி பதம் முழங்கால் படியிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பயபக்தியோடு, தன்னை மனத்தாழ்மையோடு, அது மாத்திரமல்ல எனக்கு இப்போ அவசியம் வேணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் செய்யக்கூடிய காரியம். அதாவது இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, அதாவது அவர் என்னென்ன முழங்கால் போட்டிருக்க ஒரு போஸ்டர் என்று சொல்லக்கூடிய அது இல்லை, மாறாக என்னன்னா அவர் இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தாக்கம், ஒரு அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது இருதயத்திலிருந்து ஒரு அழக்கூடிய ஒரு அழுகை. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் 34 சங்கீதம் 18வது வசனத்தை சொல்லும் போதே, அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறவர், சமீபத்தில் இருக்கிறவராய் இருக்கிறார்னு சொல்லக்கூடியது. அதனால தான் எபிரேயர் 4வது அதிகாரம் 15-16 சொல்லும்போது, நமக்கு எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு? எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் அறியாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறபடியினால் நம்ம என்ன தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு வந்து சேர கடவோம். என்ன காரணம்? அவர்கிட்ட இரக்கமும் கிருபையும் எப்போதும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு காரியம் எனக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல என்ன தெரியுமா? நீங்கள் என்னதான் ஒரு ஆவிக்குரிய முறையில் ஒரு பயங்கரமான ஒரு மவுண்டன் டாப் என்று சொல்லக்கூடிய மறுரூப மலையினுடைய அனுபவத்தில் இருந்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? எங்கே வந்து உடனே வந்து உங்களுக்கு ஒரு ஊழிய பாதை வரக்கூடிய ஒரு காரியம், ஒரு பாதாளத்தில் ஒரு பள்ளத்தாக்கினுடைய அனுபவம் இருக்க தான் செய்யும். ஒரு மறுரூப மலை இருக்கும்போது ஒரு மனித தேவை என்கிற ஒரு பள்ளத்தாக்கு என்கிற ஊழிய பாதையும் இருக்க தான் செய்யும். எப்போவுமே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் எப்போ ஒரு பெரிய மறுரூப மலைக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுத்து ஒரு பள்ளத்தாக்கில் மனித தேவைகளை சந்தித்து அதை சமாளிப்பதற்கு, அதற்கான தேவைகளை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே தேவனுடைய மகிமை நம்ம மன உருக்கத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய மகிமை கண்டவங்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன, அப்படிப்பட்ட ஒரு மன உருக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால தான் இந்த எப்படி ஒரு தகப்பன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு இது வேணும்னு கேட்கறது வந்து, அவர் எதில் வந்தார்? மனத்தாழ்மையோடு கர்த்தர்கிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? இந்த மறுரூப அனுபவத்திலே இருந்துருவோம். எப்படி? இங்கேயே நம்ம இருந்துருவோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துருவோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சபையிலே இருந்துருவோம், நம்ம எங்கேயும் போக வேணாம்,
நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம நல்லா பாட்டு பாடி சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி கொண்டு நம்ம இங்கேயே இருந்துருவோம். இல்லைங்க, அது இல்லை நோக்கம். நம்முடைய நோக்கம் என்ன? இந்த நொறுங்கி போன நம்பிக்கையற்ற எதுவுமே இல்லாமல் வாழுகிற இந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாய், பாவத்தில் இருக்கிற மக்கள் பரிசுத்தத்தில் வரக்கூடியதாய், பாதாளம் போகிறவர்கள் பரலோகம் செல்லக்கூடியதான ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரக்கூடியதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஆயத்தமாக இருப்போமா? வல்லபிதாவே, இதோ நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் மறுரூபமலை மகிமையில் இருந்து அங்கேயே இருந்து விடாமல் அடுத்த நிமிடமே கீழே இறங்கி வரும்போது ஒரு மனித தேவை என்கிற பள்ளத்தாக்கில் வந்து ஒரு மன உருக்கத்தோடு ஊழியம் செய்தது போல கர்த்தருடைய மகிமை எப்போதும் மன உருக்கத்திற்குள்ளும் மனிதர்களை மாற்றுவதற்கும் உபயோகப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.